நாங்கள் எக்ஸைட்டிங் பிளேஸ் வந்துட்டோம். அங்கே ஃபிஷ் பார்க்கலாமா? அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷு ஃபுல்லாக பாருங்கள், கொல 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 கொலன்னு க்யூட்டாக இருக்குல்ல. ஃபுல்லாக கொல 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 சும்மா இருக்குது. அப்படியே அப்படியே நிறைய ஃபிஷ் இருக்கிற மாதிரி எல்லாம் பெருசாக இருக்குல்ல. ஒரு ஃபிஷ் மட்டும் குட்டியாக இருக்குது. ஒரு ஃபிஷ்ஷு பெருசாக ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது ஃபுல்லாக. அதை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்து இன்னொரு ஃபிஷ் பார்க்க போகிறோம். அது ஃபுல்லாக ஆரஞ்சு கலரு, ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது. கீழே கல்லாக இருக்குது. கீழே தொட்டு பார்த்தேன், இந்த ஃபிஷ்ஷையும் நான் தொட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கலர் சின்ன வயசு பிடிக்கும். மேலே கண்ணாடி மேலே இருந்துச்சு, நான் தொட்டுட்டு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் அழுகியே இருந்துச்சு எனக்கு. அடுத்து பாப்பாவும் பார்த்துச்சுன்னா அவள் ரொம்ப ரசித்து அதை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபிஷ்ஷு வந்து. ஆனால் தூரமாக நின்று பார்த்தா அவள் கொஞ்சம் பயப்பட்டா, இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் நான் அதே மாதிரி பண்ணி காமிச்சேன். அதை வாய் எப்படி திறக்குதுன்னு. ஆனால் கொஞ்சம் பயந்து தான் பண்ணேன். ஃபால்ஸ் எங்கே பாங்க, அது ஃபால்ஸு. இது வந்து ஒரு வகையான ஃபிஷ், அது தெரியாது எனக்கு. இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பேர் வந்து கெண்டை மீன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா சொன்னாங்க இது ஜம்ப் பண்ணணும்னா. ஆனால் ரொம்ப நேரம் நின்றுட்டு பார்த்துட்டே இருந்தோம். இன்னும் பார்த்துட்டே இருந்தோம், ஆனால் ஒன்று கூட ஜம்ப் பண்ணல. ஃபாஸ்ட்டாக போகிற ஜம்ப்புன்னு சொன்னாங்க. எதுவுமே ஃபாஸ்ட்டாக போகல, ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் எதுவுமே ஜம்ப் பண்ணலை. அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டோம். அந்த கணத்தை ஒட்டியே வந்துச்சு அந்த மீனை. எங்கள் அப்பா எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரியே நானும் பண்ணேன். கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். இந்த ஃபிஷ் பார்க்கறதே நான் பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. மீனங்கள் ரொம்ப பிடிச்சிட்டு, ஆனால் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். மீனுக்கு ஃபுட்டு போடுறாங்க, எப்படிதான் அது போடுறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இது வந்து பிளாக் கலர் மீன், கொஞ்சம் குண்டாக இருக்கும். இங்கே பாருங்க, ஃபுட்டு போடுறாங்க. ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்கா, அதுதான் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலராக குட்டி குட்டியாக இருக்கா ஒயிட் கலரா, அது பேர் தான் ஃபுட்டு. அது அழகாக சாப்பிட்டுச்சு. இது வந்து ஒரு வகையான மீன். இது வந்து எனக்கு என்ன மீன் தெரியாது, இருந்தாலும் க்யூட்டாக போடல வளைச்சிட்டு, உடம்ப வளைச்சிட்டு. உங்களுக்கு இது பேர் தெரிஞ்சா நீங்கள் ப்ளூ பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. அதுவும் இது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது ஃபுட்டெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு பிளேஸ் போனோம். அங்கே ஒரு சின்ன கொக்கை மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம். சீப்ரா ஃபிஷ் நல்லா குட்டி குட்டியாக கலராக இருந்தது. அதுக்குள்ளே ஒரு மாதிரி சாமி வச்சுருந்தாங்க. திருவாரூர்லாம் இருந்தது. செம்மையாக இருந்தது, ரிலாக்ஸிங்காக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஜாலியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி போயிருந்தீங்க, பார்த்து ரசிங்க. அடுத்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இந்த சாமி சிலையும் திருவாரூர் சிலையும் மீனெல்லாம் அது பக்கத்தில் ஓடிட்டே இருக்கு. இது ரொம்ப இந்த மீன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. மரியாதை கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, கலர்ஃபுல்லாக. இது வந்து அமெரிக்கா ஜப்பான் அந்த மாதிரி எங்கேயாவது இந்த மாதிரி டிசைன் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த எல்லோ அண்ட் பிளாக் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அந்த ஃபிஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது கூடயே போனேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறேன். பாப்பாவும் அந்த ஃபிஷ் தான் அவளுக்கும் பிடிச்சிருந்தது. அடுத்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். இந்த மீன் எங்க கூடயே ரவுண்ட் அடிச்சிச்சு. நான் ஏதாவது ஒரு மீன் வருதான்னு பார்த்தேன். அடுத்து அது வந்துச்சு, நாங்களும் அதே மாதிரியே அது கூடயே சுற்றினோம்.
சுற்றிட்டே இப்போ பாருங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க நான் பயந்தாங்கோலின்னு ஏன் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு. அடுத்து எங்கள் அம்மா சொன்னேன் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஸ்லோவாக போயிட்டே இருந்தேன். சுற்றிட்டே இப்போ சுற்றி தலை சுற்றுற வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அந்த மரத்தை அந்த எல்லா ஃபிஷ்ஷையும் சுற்றிட்டே இருந்தது. நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஷனிக்கா சுற்றிட்டே போட பாருங்க. நானே நின்றுட்டேன் தலை சுற்றுதுன்னு. எவ்வளோ நாள் சுற்றுவான்னு தெரில. அடுத்து எங்கள் அம்மா எல்லா ஃபேமிலியும் உடஞ்சி விளாண்டா. எங்கள் அம்மாலாம் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நாங்களும் அவங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது பேர் தான் லயன் ஃபிஷ். ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்னாங்க இது கேவலமாக்குன்னு, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால் எனக்கு இது பிடிக்கல. அந்த ஃபிஷ்ஷை இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இது பேர் ஸ்டார் ஃபிஷ். தொட்டு பார்க்கலாமா? ஆனால் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால் தொடலை. நான் எங்கள் அம்மா மட்டும் தொட்டு பார்த்தாங்க. அவங்க பயந்து கையை எடுத்துட்டாங்க ரொம்ப. ஆனால் அது வாய் அடியில் தான் இருக்கா. நம்ம ஒன்றும் செய்யாது. அதனால் எங்கள் அம்மா அப்படி சொன்னோன்னே நல்லா. அடுத்து நாங்கள் டைகர் ஃபிஷ் பார்க்க போகிறோம். அப்போ தான் லயன் ஃபிஷ் இருந்தால அந்த மாதிரி அதிகமாக இருக்காது. ஆனால் டாட்டாக இருக்கும். லயன் மாதிரியே ஸ்னேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். இருந்தாலும் நான் பார்த்தேன். கண்ணாடிக்குள்ளே தான் இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. அடுத்து இங்கே இதோட வால் மேலேருந்து பார்த்தா ஸ்னேக் மாதிரியே இருந்தது. இங்கே அங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இது இன்னும் அது விட எக்ஸைட்டிங் பிளேஸு. இது வந்து ப்ரான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து ஒரு வகையான மீன் கண்ணாடிக்குள்ளே இருந்தது. ஜெல்லி ஃபிஷ் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. குட்டி வரைக்கும் பெருசாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. அங்கே பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கலரில் லைட்டெல்லாம் போட்டாங்க. அதனால ஜொலிச்சு இங்கே பாருங்கள். இந்த கலர் எப்படி இருக்குது? இதுதான் பிடிச்ச கலரு. இது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது இந்த கலரு. இது வந்து அதே மாதிரி அப்போ தான் காமிச்சால அந்த கடலுக்குள்ளே இந்த மாதிரி போட்டிருக்கோன்னா அதே தான் அது. ஃபீனிக்ஸ் ஷார்க்கு. இதில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் இன்னொரு ஷார்க் எடுத்துக்க போகிறோம். ஷார்க் பிளேஸ் வந்துட்டோம். ஏ சூப்பராக இருந்தது. குட் பிளேஸ். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அங்கே பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு எப்படியே என் கூடயே வருதுங்க. இந்த தான் அங்கே பாருங்க. இங்கே ஒரு ஒயிட் கலர் ஃபிஷ் போடுறதுல இதுதான் ஷார்க்கு. ஷார்க் எல்லா பக்கமும் ஷார்க்காக தான் சுற்றுதுப்பா. கடவா பயமாக இருக்குது. ஆனால் ஷார்க் ஏரோப்ளேன் மாதிரியே போகுது பாருங்களேன். இது பாருங்கள் ரொம்ப கூட்டமாக போகுது. ஒயிட் கலர் ஃபிஷ் போல். பாவா நான் எல்லோரும் இதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அது ஷார்க் போகுது பாருங்கள். அது கூடயே நாங்களும் போனோம். ரொம்ப என்ஜாயிங்காக இருந்தது. அது கூடயே போக ஏரோப்ளேன் மாதிரி மேலே போகுது பாருங்கள். ஏரோப்ளேன் மாதிரி பார்க்க அப்படி தான் கொஞ்சம் இருந்தது. ஆனால் அது கூடயே போனேன். எங்கே போதோ அங்கேயே போயிடுவேன். இது ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் ஷார்க்கெல்லாம் இருக்குமா. ஆனால் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு பின்னாடி இன்னும் பெரிய பிளேஸ் இருக்கும். நாங்கள் இன்னும் உள்ளே போனோம். அப்போ பார்க்கப்போ அங்கேயும் ஷார்க் இருந்தது. அதுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை உங்களுக்கு நாங்கள் காமிச்சு உள்ளே போனோம். ஷார்க் மேலே வரும் பாருங்க. அதே நான் ஜம்ப் பண்ணேன். அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து அது இன்னும் உள்ளே போயிடுச்சு. அடுத்து நாங்கள் இன்னும் நிறைய ஃபிஷ் பார்த்தோம். ஆனால் எல்லாமே ஒரே ஃபிஷ். இதுதான் ஏறு. இது இல்லாமல் ஃபிஷ்ஷில் உயிரே வாழ முடியாது. இது உயிர் கொடுக்குறாங்க. அப்போதான் நம்ம ஃபுட் பார்த்தோம்ல அதே மாதிரி இதுவும் ஏறு. இது ஆக்சிஜன் இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி ஆக்சிஜன் வந்து ட்ரீஸாக இருக்குது அதே மாதிரி இதுக்கும் ஆக்சிஜன். இந்த கேஸ் தான் அதுக்கு ஆக்சிஜன். இது வந்து இதுவும் ஜீப்ரா ஃபிஷ் தான். கொஞ்சம் நல்லா குட்டியாக க்யூட்டாக அப்போதே பார்த்தாலும் அதே ஜீப்ரா ஃபிஷ் தான் இதுவும்.
அடுத்து அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நான் அப்போ எல்லாரும் அப்படியே எல்லாத்தையும் பாஸ் வச்சுட்டே போனோம். அடுத்து எங்கள் அப்பா ஃபோட்டோக்காக ஒரு இது கொடுத்தாங்க ஆக்டிங்கு. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இது அப்போதே ஒரு சின்ன குட்டியாக இப்படி இப்படி நாங்கள் பார்த்தோம்ல அது வால் மாதிரியே இருக்குது, ஸ்னேக் மாதிரியே இருக்குன்னு சொன்னால் அதுதான் இந்த ஃபிஷ்ஷு. சீப்பா மாதிரியே இருக்குது பார்க்க. கண்ணு ஒரு டாட் இருக்கா, அதுதான் கண் அதுக்கு. அடுத்து இப்படி மூடி திறக்கல, அதுதான் மூச்சு விடும். 2 சைடும் இருக்குது அதுக்கு, கண்ணும் இருக்கா மூச்சு விடுது. ஷார்ட் பிளேஸ் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே பாப்கார்ன் சாப்பிட்லான்னு எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஸ்கூபா டைவிங் ஒன்று வந்தாங்க. அவங்க பேர் ஸ்கூபா டைவிங். ஃபிஷ்ஷு பார்த்துட்டு போக எப்பவுமே வருவாங்க போல். ரொம்ப ஆழமான பிளேஸும் அவங்க எப்படி சுவாசிக்கிறாங்க அப்படின்னே தெரியல. மூக்கில் ஒன்று போட்டு வருவாங்க. இப்போ பாருங்க, ஃபிஷ்லாம் எப்படி கொடுப்பாங்க. இதுதான் இந்த பேர் தான் ஸ்கூபா டைவிங். இந்த கடல் மாதிரி இதுக்குள்ளே நீந்தி போகிறாங்க, அவங்க பேர் தான் ஸ்கூபா டைவிங். அதுவும் பின்னாடி ஒரு பேக் மாதிரி வச்சுக்காங்க, அவங்க பேர் ஸ்கூபா டைவிங். அடுத்து நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட போயிட்டோம். எங்கள் அப்பா வாங்கி தந்தாங்க, நாங்களும் சாப்பிட்டே இருந்தோம். அடுத்து நாங்கள் இன்னும் மேலே போனோம். அங்கே டாய்ஸ்லாம் இருந்தது. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபிஷ்ஷாக தான் இருந்தது. எங்கள் சன்னிக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டு உழைச்சான். நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே காலை கணினோம். பாய்.